குட்டி அப்ப நல்ல அந்த ஓட ஓட்டா கொண்டு வச்சு பாத்துருக்கோம். அந்த பக்கமா போய் பாத்துருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து அருளரசன். நான் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எம்ஏ ஜேர்னலிசம் முடித்தேன். நான் இந்த பகுதியை சேர்ந்தவன் தான். அதாவது எங்கன்னா வடலூர் வல்ல நகர் மேற்கு தெரு பகுதியில் தான் நான் வசிச்சிட்ருக்கேன். வடலூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே என்ன பெருசாக பேசுவாங்க அப்படின்னா, வடலூர் வந்து வள்ளலார் வாழ்ந்த பூமி, இங்கே வந்து சாதி மதம் இல்லாத வாழ்க்கை இருக்கும், யார் வேணால் எப்போ வேணால் சாப்பிட்லாம், அப்படி பல புகழ்களை வந்து எடுத்து சொல்லுவாங்க. ஆனாலும் வள்ளலார் சாதி சமயம் மற்றும் மனிதம் மட்டுமே தீர்வு, ஜீவகாரண்யம் மட்டுமே மோட்சத்தின் திறவுகோல் அப்படிலாம் சொன்னால் கூட இன்னும் இங்கே வந்து தலித் மக்களுடைய வாழ்நிலை எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. சொல்லி எல்லாம் சுடுகாடு புனஞ்சிக்கின்னு போகும்போது வாசல்லே போட்டா கேட்டா அது வந்து சாதி மாசத்தை பற்றி பேசுறாங்க. கலைக்கிட்ட மனு கொடுத்தான், கொடுக்கக்கூடாது பறையனுக்கு அப்படின்னு. ஓடைக்கு அங்காட உள்ளவங்களுக்கு எல்லா வசதியும் உண்டு. இங்க ஒரு 150 வீடு இருக்குது. அது வந்து ஜாதி அடிப்படையில் எந்த ஒரு வசதி யாரும் ஹெல்ப் எடுக்கல. 1993 நில எடுப்பு காரணமா மூலகோப்பம் என்ற கிராமத்துல வந்து 1500க்கும் மேற்பட்ட தலித் மக்கள் வந்து வசிட்டு வராங்க. அவங்க வந்து நிலக்கரி எடுக்கிறதுக்காக அவங்களுடைய நிலங்கள் வந்து அரசால கையகப்படுத்தப்படுது. அப்படி கையகப்படுத்தும் போது தான் அங்கேருந்து மாறி வேறு ஒரு இடத்துக்கு வந்து அவங்க மாறுதல் ஆகுறாங்க. நாங்கள் வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து நாங்கள் 30 வருஷம் ஆகுது. 30 வருஷமாக அந்த கவுன்சில் வந்து எங்களுக்கு ரோடு போட்டு கொடுக்கல, தண்ணி வசதி கொடுக்கல, என்ன ஏதுன்னு கண்டுக்கல கொஞ்சம் கூட. என்எல்சியில் வந்து நாங்கள் எங்கள் வீடு நிலத்தான் எடுத்துக்கின்னு மூலத்துலேருந்து இங்கே கரையேறி வந்து 30 வருஷம் ஆச்சு. அந்த 30 வருஷமாக இந்த மண் ஒரு அடி மண் 3000 ரூபான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் 12,000 ரூபா கொடுத்துட்டு இந்த 32 அடி அகலம் 45 அடி நீட்டில் உள்ள மனையை அளந்து நாட்டுக்கோயிலில் ராஜகோபால் படாச்சிக்கிட்ட தான் பணம் கொடுத்து நாங்கள் வாங்கின ஆதாரம் எழுதி பத்திரம் போட்டு எழுதி கையெழுத்து வாங்கி வச்சுருக்கோம். நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கே இருந்தோம்னா மூலக்குப்பம்ன்ற ஒரு கிராமம். அது வந்து இப்போ என்எல்சியால் எடுத்துகிட்டு நாங்கள் எல்லாம் பிரிஞ்சு இப்போ ஆள் வரிசையாக போயிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வடலூரில் நத்தனாம்ன்ற ஒரு இடம் இருக்குது, வெங்கால கல்லுக்குழி, அப்புறம் எங்களுக்கு ரயில்வே கேட்டு அங்கால பார்த்தீங்கன்னா வள்ளலார் நகர்ன்ற ஏரியாவில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிறது வந்து சர்வ நகர் காட்டுக்குள்ளே. நிலம் யாராவது வீட்டெலாம் எடுத்தாங்களோ அவங்களுடைய வீடுகளுக்கு வந்து ஒரு சென்ட் நிலம் இல்லை, அவங்க எந்த அளவுக்கு நிலம் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு வந்து நிலமும், வீட்டுக்கு ஒருத்தருக்கு வந்து என்எல்சியில் வேலையும் தரோம் அப்படின்றது தான் என்எல்சியோடைய ஒப்பந்தமாக இருந்துச்சு. ஏன்னா இன்னைய வரைக்குமே நிலத்தை கொடுத்துட்டு சொந்த மண்ணிலேயே வந்து அகதிகளாக வாழ்கிற ஒரு சூழல் தான் இன்னுமே இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ கூட போய் பார்த்தீங்கன்னா நிலஎடுப்பு அலுவலகத்தில் 93 கொடுத்த அந்த செக் நோட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க, நிலம் எடுத்ததுக்கான ஒரு சான்று மாதிரி இல்லை ஒரு பத்திரிக்கை மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும், அதை வச்சுட்டு நிற்கிறவங்க வந்து இருந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை, மின்சார வசதி இல்லை, சாலை வசதி இல்லை, சரியான ட்ரைனேஜ் சிஸ்டம் கிடையாது. இதுவரைக்கும் அவங்க வந்து கரண்ட் பில் கட்டுறாங்க, நிலவரிசி கட்டுறாங்க, பேரூராட்சிக்கு வரி கட்டுறாங்க, தண்ணீர் வரி கட்டுறாங்க, ஓட்டு போடுறாங்க, ரேஷன் கார்டு இருக்குது, எல்லா ப்ரூஃபும் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அடிப்படை வசதியும் செஞ்சு தரல அப்படின்றதான். நான் இங்கே வந்தப்போ பிறந்து இப்போ குழந்தையும் பிறந்துருச்சு, இன்னும் ரோடு போடல, ஒரே சாக்கடை. ஒரு வண்டி எதுனா ஒரு அர்ஜென்ட்டு கரண்ட் ஆஃப்னா கூட மாத்திரை வாங்குறதுக்கு கூட போக முடியல, ரோடு வசதி எதுவுமே இல்லை. காட்டில் மூட்டில் கிடக்கிற தண்ணியெல்லாம் ஒரு குழியை நோண்டி வச்சுக்கின்னு தண்ணி மொண்டு குடிக்கிறோம். அந்த குழியில் அந்த பீ புண்ணாக்கு, மாட்டு மூத்திரம், ஆட்டு மூத்திரம், மனுஷ மூத்திரம், பீ எல்லாம் வந்து உழுது அதை தான் மொண்டு வடிகட்டி குடிச்சின்னு கிடக்குறோம். பத்தாதுன்னு கொள்ளில நிக்கிற தண்ணி ஃபுல்லா வீட்டுக்குள்ள வருது. பைப்பு வசதி இல்ல, நாங்க கேணி வெட்டி தண்ணி குடிக்கிறோம். அந்த தண்ணியில வந்து கொல்லிவெளி தண்ணி, ஒலை தண்ணி, மழை தண்ணி எல்லாம் வந்து நுழையுது. குட்டை தண்ணியோட மோசமா குடிக்கிறோம். வீட்டுக்கு வாசல பைப்பு இல்ல, இங்க வீட்டுக்கு வாசல பைப்பு இல்ல. இதை பத்தி இங்க இருக்கிற மேல இருக்கிற தஹசீல்தாரோ கவுன்சிலரோ இல்ல அதுக்கு மேல இருக்கிறவங்க சப் ரிஜிஸ்டரோ சப் கலெக்டரோ போய் அங்க பேச போனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து புறம்போக்கு லேண்டு, இங்கே வந்து நீங்கள் வந்து சட்டவிரோதமாக குடியேறிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மக்களை நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அந்த மக்கள் வந்து பணம் கொடுத்து தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்றதான். இது புறம்போக்கு நிலம் அப்படின்றதா எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. பணம் கொடுத்து வாங்கிட்டு நான் வாங்கின
நீங்கள் விற்றீங்க அப்படின்னு எழுதி கொடுத்து இதுதான் அந்த இடத்த வந்து வாங்குறாங்க. யாருமே சும்மாலாம் வந்து இங்கே தங்கலை. எல்லாருமே 40,000 30,000 20,000 10,000 பணம் கொடுத்து தான் அங்கே வந்து தங்குறாங்க. காலப்பட்டு இங்கே வந்து நாங்கள் காசுக்கு தான் வாங்கணும். நாங்கள் தரிச்சு வாங்கணும். நாங்கள் பட்டான்னு தான் அவங்க கொடுத்தானுவோம். கடைசியில் பார்த்தா தரிச்சு தாமோ பொறும்போக்குன்னு எங்களுக்கு பட்டாவை தரல. நாங்களும் இது ஓட புறம்போக்குன்னா காசு கொடுத்து தான் சார் வாங்கியிருக்கோம். நாங்கள் சும்மா இல்லை, காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கோம். அந்த இடத்துல எங்களுக்கு நல்ல வசதி தேடி கொடுங்க, ரோடு போட்டு கொடுங்க. வருஷமா வீடு கட்டி விட்டுக்கிறாங்க, பணம் வாங்கினாங்க. அவங்க எந்த படைச்சு மாதிரி இந்த இடத்த சும்மா விட்டவங்க எல்லாம் 50,000 40,000 30,000 வாங்கிட்டு தான் விட்டாங்க. அது புறம்போக்கு ஓடன்னு எங்களுக்கு தெரியாது. ஓட புறம்பாக்குங்க அத்தாச்சிங்க ஏரி இருந்ததுன்னா ஏரியிலேருந்து காவா வந்ததுன்னா அது ஓட புறம்போக்கை சேர்ந்தது. இங்கே எந்த ஏரி இருக்குது? மழை பெஞ்சா வழங்கி வர தண்ணி ரவை சீராக காவா ஓடுது. இது ஓட புறம்போக்கு ஏற்றது. சர்வே இது 100வது சர்வே இல்லை. இங்கே மேற்கால் தான் ஓட புறம்போக்கு, கிழக்கால ஓட புறம்போக்கு இல்லையா? அப்படியே வச்சுக்க. கிழக்கால இருக்க தெருவுக்கு வந்து ரோடு போட்டு கொடுத்துருக்கான், அது இதே புறம்போக்கு தான். மேற்கால இருந்த பார்த்து விட்டுக்குமா? சாதி அடிப்பில்லை, இது ரோட்டை போடல, தண்ணி கிடையாது. ஓட புறம்போக்குன்னு சரி, அந்த தெருவுக்கு அங்கே ரோட்டு போட்டேன், அது நிறுத்திக்கணும். அது ஓட போகிறது இல்லை, ஒரிஜினல் பட்டாவா? இதே தானே. ஆனால் அந்த மக்களுடைய வாழ்வில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதோ அகதியாக வந்த மாதிரி எங்கே ஒரு தேசத்துலேருந்து இங்கே வந்து நீங்கள் வீடு கட்டிக்கிட்டீங்க, அதனால் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஃபண்ட்லேருந்து எந்த ஒரு விஷயமும் நாங்கள் எடுத்து தர மாட்டோம். ஓட புறம்போக்குக்கு எங்களால் வந்து தண்ணீர் வசதியோ சாலை வசதியோ எதுவுமே செஞ்சு தர முடியாது. வேணா ஆதிக்க சாதியினர் இருக்காங்கள, அவங்களுடைய பிணங்களை உங்கள் ரோட்டு வழியாக தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு சுடுகாட்டுக்கு போவோம். அப்போ அவங்களுக்கு சுடுகாட்டுக்கு போகிற வழி அப்படின்னு அடிப்படையில் உங்களுக்கு நான் ரோடு படுத்துகிறோம். இப்போ அந்த ரோடு கூட உடனடியாக போடுவோமானா அப்படி கிடையாது. என்எல்சியோட சிஎஸ்ஆர் ஃபண்ட்லேருந்து தான் அந்த ரோட்டை வந்து நாங்கள் போடுவோம் அப்படின்னு வந்து பேசுறது வந்து இருக்குது. 5 பேர் சிங்கிளா வண்டியில் போகிறோம் குடிக்கிறதுக்கு. அந்த சுடுகாட்டுக்கு அவங்க புணந்திக்கணும் போகிறதுக்காக இந்த ரோட்டை போட்டு கொடுக்கலாம்ல. எங்களுக்கு தண்ணி வசதி இல்லை, ரோடு வசதி இல்லை, எந்த வசதி இல்லை தான் நாங்கள் இருக்கிறோம். அஸ் கவுன்சிலர் நான் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். என்னுடைய வேலை பணி முடிவடைந்தது, இதுக்கப்புறம் எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. இப்போ அது வந்து சுத்தமாக பராமரிப்பு இல்லாமல் கிடக்கு. நான் ரயில்வேவில் சதன் ரயில்வேவில் பல முறை அமைச்சர் மூலயமாவும் பல பேர் மூலயமாவும் நாங்கள் வந்து லெட்டர் அனுப்பிச்சிட்டோம். அதுக்கு வந்து என்னன்னு கேட்டால் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. ஒன்று அதுலேருந்து வந்து என்னன்னு நாங்கள் கேட்டிருக்கோம். இப்போ என்எல்சியை நாங்கள் கேட்டிருக்கோம், அதில் ரோடு போட்டு கொடுக்க சொல்லி. நாங்கள் வந்து சிஎஸ்ஆர் ஃபண்டில் இப்போ வந்து ஒரு நகராட்சி ஃபண்டுலேயோ இல்லை ஒரு சென்ட்ரல் ஃபண்டு மற்ற ஃபண்டுலேயோ பண்ணுறதுக்கு அந்த எங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. அதனால வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதை வந்து என்எல்சி நிர்வாகம் சிஎஸ்ஆர் ஃபண்டில் அவங்க செஞ்சு கொடுக்கணும். அவங்களுக்கு நாங்க வந்து எங்களுடைய அமைச்சர் எம்ஆர்கே மூலியமா வந்து பல முறை நாங்க வந்து கடிதம் அனுப்பி விட்டோம். ஓகேங்களா? இதை நான் ஒரு கவுன்சிலா இருந்தா என்ன செய்ய முடியுமோ அத்தனை வேலையை நான் செஞ்சிட்டேன். என்னுடைய பணிகள் முடிந்து விட்டது. குழந்தைகள்லாம் இப்ப வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு குழந்தை இறந்து போச்சு. இப்ப அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? இப்ப நீங்க அவங்கள்ட்ட சொல்லுவீங்களா, இது வந்து புறம்போக்கு லேண்டு, அதனால நீங்க வந்து தங்கிட்டீங்க, அதனால இந்த இழப்பையெல்லாம் நீங்க ஏற்படுத்திக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்படின்னாலும் சொல்லுங்க, நாங்க வந்து எங்க வாழ்க்கையை விட்டுட்டு நாங்க எதுவும் பேசாம ஓட்டும் போல எதுவும் இல்லை, இந்திய குடிமகனா இருக்கவே நாங்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக ரெடியா இருக்காங்க. அவ்வளோ அட்டூழியங்கள் வந்து அங்கே நடந்துட்டு இருக்கு. இது சர்வதி நகர்ல இருக்கிற பிரச்சனை கூட. இப்போ நீங்க இந்தாண்ட வள்ளலா நகர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க கிட்டத்தட்ட வந்து 25 வருடங்கள் ஆகுது கூட. 25 வருடங்களுக்கு மேல ஆகுது. இங்க வந்து அவங்களுக்கு வந்து சரியான மின்சார வசதியோ சாலை வசதியோ குடிநீர் வசதியோ ஏற்படுத்தி தரவே இல்லை. தொடர்ச்சியான போராட்டங்கள் மூலமாகத்தான், அரசோட நிர்பந்தத்தின் காரணமாகத்தான், அரசு வந்து அங்கிருந்த சின்ன சின்ன அந்த கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் வந்து நிர்பந்தித்தது மூலமாகத்தான் அவங்க வந்து இந்த குறைந்தபட்ச மின்சார வசதியை கூட கொடுத்தாங்க. அது எவ்வளோ 10 வருஷம் கழிச்சு தான் அங்கே வந்து மின்சார வசதியை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, ரோடு போட்டுருக்காங்க. இப்போ இந்த ரோடு எப்படி இருக்கு அப்படின்னா அப்படியே வருது. நீங்கள் வளனா நகரில் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வந்து கால்வாய் வசதியை அமைச்சு அவங்க ட்ரெயினேஜ் சிஸ்டம் எல்லாத்தையும் ப்ராப்பராக இருக்கும். நீங்கள் அப்படியே ஒரு அடிக்கு இருந்தானே பார்த்தீங்கன்னா அது ஏதோ வந்து ஒதுக்கப்பட்ட கிராமம் மாதிரி இருக்குது அந்த ரோடு. பச்சை பிள்ளை அரியா பிள்ளைய வச்சுக்கிட்டு சுத்தீரி நாத்தம் கவுல ஐயா வந்து பார்த்துட்டு போனாலும் பாங்க அந்த ஊட்ட வாசலை. இந்த ஓடையில் வர கஷாய தண்ணி கசமான தண்ணி நாத்தம் அடிச்சு புள்ளிக்கு ஒன்று ஊட்ட முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. இந்த நாத்தத்தில் கவுல கிடக்குறோம். ஒரு மருந்து இந்த பஞ்சத்து மூலயமா ஒரு மருந்து கூட எடுத்தாந்து தெளிக்க மாட்டேன்றாங்க.
இந்த கொசுலையும் இந்த சாக்கால்லையும் இந்த சொல்லாக்கால்லையும் பணத்தை எரிக்கிறானுவோம், பாதி பணத்தை புதைக்கிறானுவோம், பாதி பணத்தை விட்டுட்டு ஓடிடுறானுவோம். அதில் அடிக்கிற நாத்தமாக அம்மா நாத்தமாக இருக்குது. இந்த சொல்லாக்காரையை பாருங்கள் ஐயா, அந்த சொல்லாக்காரியத்தை கறந்துக்கிட்டு எம்மா வாடை வருதுன்னு. கிட்டத்தட்ட 25 வருஷமாக இதே நிலை தான் இருக்குது. இந்த சித்தர்பேட்டை வந்து 25 வருஷம் ஆகுது. இந்த 25 வருஷத்தில் இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த ரோடு அது வரையும் போட்டாங்க. அதுக்கு இந்த பக்கம் ரோடு போகிறதுக்கு அப்ரூவ்டு இல்லை, அது இல்லைன்றாங்க. இது கோவிலுக்காக அவங்க போட்டு கொடுக்கலாம். இப்போ போகிற வர மக்களாக தான் பார்க்கணுமில்ல, மக்களுக்காக தானே எது வந்தாலும். ட்ரைனேஜ் சிஸ்டம் கிடையாது, ரோடு போட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு முன்னாடி மண் ரோடாக இருந்துச்சு, மழை பெஞ்சனா எங்கேயோ ஓடும் இல்லைன்னா காஞ்சிடும். இப்போ சிமெண்ட் ரோடு போட்டதால தண்ணி எல்லாம் பள்ளமான பகுதிக்கு போயிடுது. இப்போ இதனால 4 வீடு வந்துருச்சு. இப்போ இந்த 4 வீடை யார் கட்டி கொடுப்பா? இப்போ அவங்க வேலை செய்கிறவங்க எல்லாருமே அன்னாடங்காட்சிங்களாக இருக்காங்க. அவங்க சிட்கோவில் இருக்க பக்கத்தில் இருக்க வீணங்கி சிட்கோவில் பிளாஸ்டிக் ரீசைக்கிள் மூட்டை தூக்க போகிறது, இல்லைன்னா வடலூரில் இருக்கிற ஏதோ ஒரு அடுக்குமாடி குடியிருப்புகளில் போய் பாத்திரம் கழுவுறது அப்படின்ற வேலையை தான் செய்கிறாங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கு அவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ வீடு விழுந்துருச்சு, இப்போ என்ன பண்ணுறது? 2 வீடு விழுந்துருச்சு அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை. இப்போ அவங்க இந்த ரோடு கூட எதனால போட்டிருக்காங்கன்னா, இப்போ வந்து அவசர அவசரமாக தேர்தல் வருது, அதனால் இந்த ரோட்டை வந்து நாங்கள் போட்டுடுறோம், இந்த ரோட்டை போட்டு நம்ம காட்டிடுவோம். இப்போ நீங்கள் அவங்கள்ட்ட போய் நம்ம ஒரு பேட்டி எடுத்து என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் அப்படின்னா அவர் ரொம்ப பயப்படுறாங்க. இப்போ தான் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க, அப்புறம் எப்படி இது பண்ணுறது? இப்போ ஏதாவது ஒருத்தவங்க போய் போராட்டம் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு மனு போடுறாங்க, நான் தான் பண்ணிகிட்டு இருக்கேன்லப்பா. எப்படி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மின்சாரம், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை குடிநீர் வசதி. இப்போ அது அப்போ 5 வருஷம் ரொம்ப தொடர்ச்சியான போராட்டம் நச்சரிச்சதால இப்போ வந்து ஒரு ரோடு வந்து சிமெண்ட் ரோடு பேருக்கு போட்டிருக்காங்க. எந்த ஒரு சலுகையும் செய்யறது கிடையாது. ஓட்டு போட மட்டும் 13வது வார்டு ஒரு வீட்டுக்கு கையெடுத்து கும்பிட்டு ஓட்டு வாங்குறாரு. ஆனால் இந்த தெருவை வந்து பாருங்க, புள்ளிய பள்ளிக்கூடம் கூட போக முடியல. வீட்டுக்கு தண்ணி விடிய விடிய தூங்க முடியல, தண்ணியை மொண்டு ஊற்றிட்டு கிடக்கும். கரண்ட் புல் வாங்குறாங்க, வீட்டு வரி வாங்குறாங்க, ஓட்டு வாங்குறாங்க, நல்லது கடுத்து எல்லாம் இங்கே வந்து மக்கள்கிட்ட வாங்கிக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து எந்த ஒரு வசதியும் கிடையாது. இப்போ அந்த ரோட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே சுடுகாட்டு இருக்குது. எங்கே எம சேர்த்தாலும் சரி அந்த சுடுகாட்டில் வந்து பதிப்பாங்க. இப்போ அந்த சுடுகாட்டுக்கு ஒரு மதில் சுவரோ அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படியே வெட்ட வழியில் எரிப்பாங்க, வெட்ட வழியில் புதைப்பாங்க. இப்போ அங்கே இப்போ புதைக்கவும் இடம் இல்லை. ஏற்கனவே புதைச்ச இடத்துல இருந்த போனத்தை எலும்புகளை தூக்கி போட்டு அதே இடத்துல புதைக்கிறது அப்படின்றது வந்து தொடர்ச்சியாக நடைபெறுது அப்படின்றது தான். இப்போ அங்கே குழந்தைகள் வச்சுருக்காங்க, ஆடு மாடு வளர்க்குறாங்க, அங்கேருந்து ஸ்கூலுக்கு பசங்க போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க. இப்போ இதை பற்றிலாம் அவங்க எந்த அக்கறையும் இருக்கானா இல்லை. ஆனால் வல்லா நகரில் ஏதோ ஒரு இடத்துல தண்ணி கசியுது, ஏதோ ஒரு இடத்துல வந்து குப்பை கிடக்குன்னா உடனே வந்து மொத்த நகராட்சியுமே கொந்தளிச்சு எழுந்திரிச்சு வந்து அந்த வேலையை வந்து டக்குன்னு முடிச்சு வைக்கிறாங்க. அப்போ தலித் மக்களுடைய வாழ்நிலை எப்படி இருக்குன்னா ரொம்ப மோசமான, ரொம்ப கீழ்த்தரமாக நடத்துகிறாங்க அப்படின்றது தான் மிக முக்கியம். அந்த ரோட்டை தாண்டி இருந்தாலும் போக முடியாது. அவங்க வந்து திருட்டு பசங்க மாதிரியே பார்க்குறது. எப்படி வந்து வட சென்னையில் வரவங்க எல்லாம் ரவுடி பயலாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கோ, அதே மாதிரி அந்த வல்லா நகர் அந்த மேற்கு தெருலேருந்து வர பசங்க எல்லாமே ரவுடி பசங்க. ஏதாவது ஒன்று காணும்னா அங்கே வந்து கேட்குறது, உங்கள் பசங்க தான் வந்தானுங்க. என்கிட்டே வந்து சொல்கிறது, உங்கள் பசங்க ரொம்ப மோசம்ப்பா, நீ எப்படி அதை தப்பிச்சுட்டு வந்துட்ட, என்னையும் நீ அப்படி தான் நடத்தின, நானுமே பெருசாக அதில் வந்து எதுவும் பண்ணல, என்னையும் நீ அப்படி தான் நடத்தின, நான் வந்து ஏதோ இங்கே சென்னை பக்கம் வந்ததால் ஏதோ படிப்பு ஒரு வேலை அப்படின்ற மாதிரி செட்டில் ஆகிட்டேன், என்னையும் நீ அப்படி தான் நடத்தின அப்படின்றது தான் அவங்க நம்ம சொல்ல விரும்ப இது. அப்போ தொடர்ச்சியாக வந்து சமூக ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, தலித் மக்கள் வந்து மேலே வரக்கூடாது அப்படின்றதுல வந்து ரொம்ப கான்சியஸாக இருக்காங்க அப்படின்றது வந்து நீங்கள் அந்த டாக்குமெண்ட்லேருந்து புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுதான் வந்து மிக முக்கியமாக நாங்கள் ஆவணப்படுத்தணும்னு நினச்சது. எங்களுடைய கோரிக்கைகள் என்னென்னா, எங்களையும் மனுஷனாக மதிக்கணும். நாங்களும் வந்து ரொம்ப காசு கொடுக்காம வந்து சும்மா கட்டிக்கல வீடு, நாங்களும் பணம் கொடுத்து வந்திருக்கோம். வல்லா நகர்னா அந்த வல்லா நகரில் நாங்களும் தான் இருக்கோம். இப்போ எங்களுக்கும் மரியாதை நடத்தணும். அந்த சுடுகாடை வந்து சீரமைச்சு ஒரு தடுப்பு சுவர் கட்டித்தரணும். எங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து பெண் பிள்ளைங்க வந்து வெளியில தான் போய் பாத்ரூம் போகணும். இப்போ அங்கே தான் எல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி கஞ்சடிக்கிறோம், எல்லாம் அங்கே தான் நிற்கிறான். அப்போ பெண் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பாத்ரூம் வசதியை பொது கழிப்பிடம் வந்து ஏற்படுத்தி தரணுன்றாங்க. அப்படின்றது தான் மிக முக்கியமான கோரிக்கை. அப்புறம் ட்ரைனேஜ் சிஸ்டம் ஏற்படுத்தி தரணும். பொது சமூகத்தை இந்த மாதிரி வந்து சாதி வச்சியோ இல்லை அங்கேருந்து வரவங்க வந்து ரொம்ப தப்பானவங்க அப்படின்னு சொல்கிற அந்த கருத்தை வந்து நிறுத்தணும் அப்படின்றதான் எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை. இப்போ இந்த கோரிக்கைக்காக நாங்கள் வந்து தொடர்ச்சியான போராட்டங்களில் கருத்தரங்குகளை நடத்திட்டுருக்கோம். ஜனநாயக சக்திகள் வந்து இந்த விஷயத்தை கையில் எடுத்து எங்களுக்கு உறுதுணையாக நிற்கணும் அப்படின்றது தான் இது மூலமாக நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம். நன்றி.